பிராண்டி செய்திகள். அண்ணாமலைஸ் மேத்ஸ் இருமுனை போட்டிதான். விஜயின் வாக்குறுதிக்கு 4.83 லட்சம் கோடி வேணுமே. அண்ணாமலை அதிரடி. குட் ஈவினிங் தமிழ்நாடு. இது உங்க மேக்சிமஸ் பிராண்டி நியூஸ். தமிழக அரசியல்ல இப்போ கால்குலேட்டர் சத்தம் தான் அதிகமா கேக்குது. விஜய் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தமிழக பட்ஜெட்டை விட அதிக பணம் வேணும்னு அண்ணாமலை ஒரு பெரிய கணக்கு வெளியில விட்டுருக்காரு. போட்டி என்னவோ திமுக என்டிஏ நடுவுல தான். விஜய் ஓட்டு பிரிப்பாரா? பாஸ் ஒரு பிசில போட்டு அண்ணாமலையோட இந்த பட்ஜெட் பஞ்சை இப்பவே தட்டி தூக்கலாம். 1. இருமுனை போட்டி. தமிழக தேர்தல்ல இப்போ போட்டி என்னவோ திமுகவுக்கும் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கும் நடுவுல தான் நடக்குதுன்னு அண்ணாமலை அடிச்சு சொல்லியிருக்காரு. 2. விஜயின் பட்ஜெட் கணக்கு. விஜய் கொடுத்திருக்கிற எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற 4,83,000 கோடி ரூபாய் தேவைப்படுமாம். ஆனா தமிழகத்தோட மொத்த பட்ஜெட்டே 4.5 லட்சம் கோடி தான் அண்ணாமலை பாயிண்ட பிடிச்சிருக்காரு பாஸ். 3. மக்களிடம் ஈர்ப்பு. விஜய்க்கு மக்கள் கிட்ட ஈர்ப்பு இருக்கு. சில இடங்கள்ல நல்ல ஓட்டுகளை வாங்குவார். ஆனா அது என்டிஏ கூட்டணிய பாவிக்காதுன்னு அண்ணாமலை கணிச்சிருக்காரு. 4. தேவாலய நோட்டீஸ் சர்ச்சை. மத வழிபாட்டு தளங்களுக்கு வெளியில நின்னு ஒரு வேட்பாளருக்கு எதிரா நோட்டீஸ் கொடுக்கிறது தேர்தல் விதிமுறைக்கு எதிரானதுன்னு அண்ணாமலை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. 5. தனிப்பட்ட விருப்பம். பாதிரியார்களுக்கு முதல்வரை பிடிக்கலாம், அது அவங்க விருப்பம். ஆனா அத அரசியலாக்கி நோட்டீஸ் அடிக்கிறது தப்புன்னு தஞ்சாவூர்ல அண்ணாமலை பேசியிருக்காரு. 6. தொகுதி வரையறை மசோதா. இந்த மசோதா பத்தி திமுக தொண்டர்களுக்கோ தலைவர்களுக்கோ சரியான புரிதல் இல்லைன்னு அண்ணாமலை ஒரு போடு போட்டிருக்காரு. 7. எந்த பாதிப்பும் இல்லை. விஜயின் வருகையால பாஜக கூட்டணிக்கு எந்த சேதமும் வராது. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்கன்னு அண்ணாமலை தன்னம்பிக்கையோட சொல்லியிருக்காரு. அண்ணாமலை சொன்ன மாதிரி விஜய் வாக்குறுதிகள் சாத்தியமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழகத்தின் அனல் பறக்கும் 2026 இறுதி அப்டேட்டுகளுக்கு பிராண்டி செய்திகள். உண்மைய லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். This is Maximus signing off. Have an energetic day. இந்த பட்ஜெட் காண்டுக்கு ஒரு விசில போட்டு ஷேர் பண்ணுங்க. பாஸ், bye bye.